இதனால தான் என்னுடைய கண் பார்வை போயிடுச்சு அப்படின்னு நடிகை சொன்ன அந்த அதிர்ச்சியான விஷயம் எல்லோருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தயவுசெய்து இந்த வீடியோவை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சபானா அவர்கள் ஆரியன் அவர்கள்ட்ட கமெண்டில் பதிவிட்டிருக்காங்க. டிடி அவர்கள் தொகுப்பாளியாக இருந்து பல நிகழ்ச்சிகளையே தொகுத்து வழங்கினாங்க. இப்போ சினிமாவிலும் வெப்சீரியலும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் டிடியை ஒருத்தங்க ஒன் சைடாக லவ் பண்ணதா விஜய் ரமேஷ் அவர்கள் சமீபத்தில் அழுத்த பேட்டியில் பேசியிருக்காரு. அவர் அந்த பேட்டியில் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக பிரபலங்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்தே ரசிகர்கள் செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்கள மாதிரி இருக்குன்னு கூட ஆசைப்படுவாங்க. ஒரு சில பிரபலங்கள் செய்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கே மிகப்பெரிய ஆபத்து கூட ஏற்படுத்திடும். சிம்பு மற்றும் அனுஷ்கா நடிப்பில் வெளியான வானம் திரைப்படத்தில் சிம்புக்கு ஜோடி நடிச்ச நடிகை தான் ஜாஸ்மின் ஃபாசின். இவங்க தமிழில் ஒரு படத்தில் மட்டும்தான் நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 2 வருடங்கள் கழித்து கரோர்பதி என்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. மலையாளத்தில் ஒரு படத்திலும் தெலுங்கில் 3 திரைப்படத்திலும் நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில் இவங்க தான் இவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கடா, இவங்க நடிக்கும்போது கண் லென்ஸ் அணிஞ்சிக்கிட்டு தான் நடிப்பாங்களாம். அதனால் பார்வையிழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் கண் விழிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 17ஆம் தேதி அன்னைக்கு ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த நிகழ்வில் தான் நான் இதை எதிர்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரது கருவிழி சேதமடைஞ்சிருக்கதாகவும் இப்போ அதற்காக சிகிச்சை பெற்று வருவதாகவும் தன்னால் கண் விழிச்சு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்க விஷயம் தான் எல்லாருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இதை பார்த்த பிரபலங்கள் பலரும் ரசிகர்கள் பலரும் பிரபலங்கள் செய்கிற மாதிரியே பார்த்து ரசிகர்களை நீங்கள் அவங்க செய்கிற மாதிரி எதையும் செய்யாதீங்க அப்படின்ட்டு பலரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு பதிவிட்டு வர்றாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சம்பர்த்தி சீரியல் நடிச்சது மூலம் மிகவும் பிரபலமானவங்க தான் ஷபானா. இவங்க இந்த சீரியலுக்கு பிறகு பல சீரியல் நடிச்சிருக்காங்க. சீரியலை தாண்டி இப்போ வெள்ளித்திரையில் நடிச்சுட்டு இருக்காங்க. நடிகை சபானா ஆரியனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆரியன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சபானா அவங்களுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணி அதில் 3 வருடங்களுக்கு முன்பு அதே நாள் எங்கள் ரகசிய காதல் நாட்கள், அந்த நாட்கள் இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவர் மிகவும் அழகானவர் என பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவை பார்த்ததும் சபானா அவங்க ரொம்பவே கோபமாகி ஆரியன் அவருடைய கமெண்டில் தயவுசெய்து இது இப்போவே டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜே ரமேஷ் நலையன் அவர்கள் சமீபத்தில் அழுத்த பட்டியல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, எனக்கு டிடி அவங்கள ரொம்பவே பிடிக்கும். அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு. அதன் பிறகு தான் அவங்க மேலே எனக்கு காதல் வந்துச்சு. நான் அவங்கள்ட்ட காதலிக்கிற விஷயத்த பல முறை சொல்லலாமா வேணாமா என்ன பல தடவை யோசிச்சு அதன் பிறகு அவங்க செட்டில் இருக்கும்போது ஒரு நாள் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் போனேன். அங்கே போனப்போ தான் சொன்னாங்க, டிடிக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அதை கேட்டோன்னே நான் எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகிடுச்சு. நான் ரொம்பவே கவலைப்பட்டு ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் பலருக்கும் ஏன் இப்போ உங்களுக்கு லவ் இருந்தால் இப்போ ப்ரப்போஸ் பண்ணுங்களே அப்படின்ட்டு தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2 பாயிண்ட்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.